இன்னைக்கு நம்ம बड़े भाई साहबோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். मेरे जी पढ़ने में बिल्कुल ना लगता था. எனக்கு படிக்கிறதுக்கு மனசே இருக்காது. एक घंटा भी किताब लेकर बैठना पहाड़ था. ஒரு மணிக்கூர் கூட புக் எடுத்து வைக்கிறது எனக்கு மலை மாதிரி ஃபீல் ஆகும். मौका पाते ही हॉस्टल से निकलकर मैदान में आ जाता. ஒரு சான்ஸ் கிடைச்சாலே போதும் நான் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து பிளே கிரவுண்டுக்கு போயிடுவேன். அவர் கபி கங்கியா உச்சால்தா. சில நேரங்களில் நான் கோலி குண்டு விளையாடுவேன். कभी कागज की तितलियाँ उठाता इलाटी बटरफ्लाई पनी लाडवे पेपर आला बटरफ्लाई पनी लाड रहे और कहीं कोई साथी मिल गया तो पूछना ही क्या और एदाच फ्रेंड कड़चा सोल्लवा वेणु कभी चार दीवारी पर चढ़कर नीचे कूद रहे हैं चल नेनु नालु सेवुत्तुला साडी कीळे कुदिक्किरेन कभी फाटक पर सवार फाटक ना गेट चल गेट ला एरी सवारी पोवे उसे आगे पीछे चलते हुए मोटर कार का आनंद उठा रहे हैं அது முன்னாடி பின்னாடி தள்ளி அந்த ரைட் போகிறதில் எனக்கு மோட்டார் கார் ரைட் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். லேக்கின் கமரேமே ஆத்தேகி ஒரு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது பாய் சாஹப்க்கு அவ்வாக்கு ருத்ர ரூபத்தை பிரான் சுக் ஜாத்தே. பாய் சாஹப்போட அவ்வளோ கோபமான ருத்ர ரூபத்தை பார்த்து எனக்கு உயிரே போயிடும். உனக்கு பாலா சவால் ஏகோத்தாக கஹாத்தே. அவரோட முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும், எங்கே போனேன். ஹமேஷா यही सवाल எப்போவுமே இதே கேள்வி इसी ध्वनि में हमेशा पूछा जाता है. இதே டோன்ல சொல்வார். और उसका जवाब मेरे पास केवल मौन था. அதோட பதிலும் என்கிட்ட எதுவுமே இல்லை, மௌனம் மட்டும்தான். ना जाने मेरे मुंह से एक बात क्यों ना निकलती कि जरा बाहर खेल रहा था. எனக்கு ஏன்னே தெரியல ஏன் வாயிலேருந்து ஏன் இந்த பதில் வரமாட்டேங்குதுன்னு. நான் ஜஸ்ட் வெளியே விளையாடிட்டு தான் இருந்தேன்னு என்னால் சொல்ல முடிஞ்சதே கிடையாது. मेरा मौन कह देता था कि मुझे अपना अपराध स्वीकार है. என்னோட மௌனம் நான் என்னோட மிஸ்டேக்கு ஒத்துக்கிட்டது மாதிரி ஃபீல் ஆகும். और भाई साहब के लिए उसके सिवा और कोई इलाज ना था कि स्नेह और रोश से मिले हुए शब्दों में मेरे सत्कार करें. भाई साहब पासमों को गलत वार्तेगளால என்னை வரவேற்பார். इस तरह अंग्रेजी पढ़ोगे तो जिंदगी भर पढ़ते रहोगे और एक हर्फ ना आएंगे. இப்படி நீ இங்கிலீஷ் படித்தானா லைஃப் பூரா உன்னோட வாழ்க்கை பூரா நீ படிப்ப, ஒரு வார்த்தை கூட உன்னால் படிக்க முடியாது. அங்கிரேசி படனா கோய் ஹன்சி கேள்வி இங்கிலீஷ் படிக்கிறது சின்ன பழத்தனமான வேலை இல்லை. ஜோ சாஹி பட்லே யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிச்சிடலாம். ஏற கைரானா து கைரா சபி அங்கிரேசி கே வித்வான் வச்சாத்தே. எல்லாராலையும் இங்கிலீஷ் ஸ்காலர் ஆயிட முடியாது. ராத் தின் ஆங்கோ போடனி பட்டி है. ராத்திரி பகலாக கண் முழிச்சிருந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். அவர் கூன் ஜலானா பட்ட வெறியோடு படிக்க வேண்டியதாக இருக்கும். தப் கஹி ஏக் வித்யா ஆத்தி है. அப்படி படித்தா மட்டும்தான் உன்னால் இந்த வித்யாவை அக்வேர் பண்ண முடியும். அவர் ஆத்தி கியா है கவினைக்கோ ஆஜாத்தி है. சொல்கிறதுக்கு ஈஸி, பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். படே படே வித்வான் भी शुद्ध अंग्रेजी नहीं लिख सकते. பெரிய பெரிய ஸ்காலர்ஸால் கூட பியூரான ஒரு இங்கிலீஷை எழுத முடியாது. போல்னா தோ தூர் இருக்கா, எழுதவே முடியாது, சொல்கிறத பற்றி சொல்லவே வேண்டாம். और मैं कहता हूँ तुम कितने गोंका हो कि मुझे देखकर भी सबक नहीं लेते. நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப, நான் இவ்வளோ ஹார்டு போடுறத பார்த்துட்டும் உனக்கு ஒரு லெசனே புரியலையா. मैं कितनी मेहनत करता हूँ ये तुम अपनी आंखों से देखते हो. நான் எவ்வளோ ஹார்டு போடுறேன்னு நீ உன்னோட கண்ணால் பார்க்குற. ஆனால் नहीं देखते तो एक तुम्हारी आंखों का कसूर है. அப்படி நீ பார்க்கலன்னா உன்னோட கண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. तुम्हारी बुद्धि का कसूर है. உன்னோட மூளைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. इतने मेल तमाशा होते हैं, இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கு. मुझे तुमने कभी देखने जाते देखा है. நான் எப்போமாச்சும் அதை போய் பார்க்குறத நீ பார்த்துருக்கியா. रोज की क्रिकेट और हॉकी मैच होते हैं. எப்போவுமே ஹாக்கி கிரிக்கெட் மேட்சஸ் நடக்கும். मैं पास नहीं पढ़ता ना அதுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டேன். हमेशा पढ़ता रहता हूँ. எப்போவுமே படிச்சுட்டு இருப்பேன். उस पर भी एक एक दर्जे में 2-2 3-3 साल पढ़ता रहता हूँ. அப்படி இருந்ததுக்கப்புறமே நான் ஒவ்வொரு கிளாஸில் 2-3 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது. फिर भी तुम कैसे आशा करता हूँ कि तुम यो खेल कूद में वक्त गवाकर पास हो जाओगे. அப்படி இருந்ததுக்கப்புறம் நீ எப்படி நினைக்கிற நீ இந்த மாதிரி விளையாடிட்டு நீ பாஸ் ஆகலான்னு. मुझे तो 2-3 साल लगते हैं. எனக்கு என்னமோ 2-3 வருஷம்தான் ஆகுது. तुम उम्र भर நீ வாழ்க்கை பூரா इसी दर्जे में पढ़ते सकते रहोगे. நீ இதே கிளாஸில் படிச்சுட்டு இருக்க போறியா. अगर तुम्हें इस तरह उम्र गंवानी है तो बेहतर है घर चले जाओ और मज़े से गुल्ली डंडा खेलो. அப்படி நீ டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறான்னா நீ பெட்டர் நீ உன்னோட வீட்டுக்கு போய் குல்லி டண்டா விளையாடு. அது ஒரு டைப் ஆஃப் கேம். दादा की गाड़ी कमाई के रुपए क्यों बर्बाद करते हो. எதுக்கு நீ தேவையில்லாமல் தாதாவோட காசை வேஸ்ட் பண்ணுற. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அது.
मैं एक लताड़ सुनकर आंसू बहाने लगता। இந்த திட்டம்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் உடனே அழ ஆரம்பிச்சிருவேன். ஜவாப் ஹி கியா தா, ரிப்ளையே இல்லை. அபராத் தோ மேனே கியா, தப்பு என்னமோ நான் தான் பண்ணேன். லத்தாட் கவுன் சகே, நான் தான் அந்த திட்டையும் வாங்கிக்கணும். பாய் சாஹப் உபதேஷ் கி கலாமே நிபுணத்தே. அண்ணா வந்து திட்டுற கலையில் என்னமோ ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஏசி ஏசி லக்தே பாத்தே கத்தே, ऐसी ऐसी सुक्ति बाण चलाते कि मेरे जिगर के टुकड़े टुकड़े हो जाता और हिम्मत टूट जाती. அவரை திட்டுறது எல்லாமே என்னோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஏரோ விடுற மாதிரி பெயின் எனக்கு கொடுத்துச்சு. என்னோட ஹார்ட்டையே துண்டு துண்டாக ஆக்கிடுச்சு. அது வந்து என்னோட கான்ஃபிடென்ஸையே டேமேஜ் பண்ணிருச்சு. इस तरह जान तोड़कर मेहनत करने की शक्ति मैं अपनी में न पाता था और उस निराशा में जरा देर के लिए मैं सोचने लगता. அவ்வளோ உயிரை கொடுத்து ஆர்டர் போடுற அளவுக்கு எனர்ஜியும் சக்தியும் என்கிட்ட இல்லை. அதனாலே அதை நினச்சி நான் கவலைப்பட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பேன். क्यों ना घर चला जाऊं, ஏன் நான் வீட்டுக்கு போகக்கூடாது? जो काम मेरे बूते के बाहर है उसमें हाथ डालकर क्यों अपनी ज़िंदगी खराब करूं? எது என்னால் பண்ண முடியலையோ அதில் நான் எதுக்கு கையை வச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும்? मुझे अपना मूर्ख रखना मजबूर था लेकिन उतनी मेहनत से मुझे तो चक्कर आ जाता था. நான் முட்டாளாக இருக்கிறதே கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு மயக்கமே வந்துடும். लेकिन घंटे 2 घंटे के बाद निराशा के बादल फट जाते और मैं इरादा करता कि आगे से खूब जी लगाकर पढ़ूंगा. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போல எனக்கு வந்து என்னோட கவலை எல்லாம் மாறி எனக்கு தோணும் நான் வந்து இனி வெறியோட படிக்கணும்னு நினைப்பேன். சட்பட் एक टाइम टेबल बना डालता. உடனே ஒரு டைம் டேபிள் பண்ணிடுவேன். बिना पढ़ने से नक्शा बनाया कोई स्कीम तैयार किए काम कैसे शुरू करूं. பிறகு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த டே எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். டைம் டேபிள் கேல் கூத் கீமத் பில்குல் உட் ஜாத்தி. விளையாடுறதுக்கான இடமே இருக்காது டைம் டேபிளில். प्रातःकाल 6 बजे उठना, மார்னிங் 6 o'clock எழும்பணும். मुख हाथ धोना, ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். நாஷ்தா கர், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பட்னே பட் ஜானா, படிக்கிறதுக்கு இருந்துடணும். 6 से 8 तक अंग्रेजी, 6 to 8 வந்து இங்கிலீஷ், 8 से 9 तक हिसाब, 8 to 9 வந்து மேக்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல நெக்ஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ணுறேன்.